வாழ்க வளமுடன். எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தோரத்தில் பூமி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது அழகான ஒரு தோப்புங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டப்பாடி அந்த ஏரியாவில் தாங்க. அட்டப்பாடிக்கு அந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே இந்த பூமி வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஏக்கர். தார் ரோடு ஃபேஸ்லேருந்து 2வது பூமிங்க. நம்ம பார்த்தோம்னாங்க தார் ரோட்லேருந்து மண் தடம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடி மண் தடம் நேராக இந்த வரைக்கும் வந்துடும். இது கேட்டு பாருங்கள். கேட்லேருந்து இந்த வாழையும் தென்னை மரம் இருக்குது பாருங்கள். இந்த பிட்டு மட்டும்தான் இந்த கரெக்டாக சொல்கிறேன் 3 ஏக்கருங்க. நம்ம பூமியொட்டி தென்புறமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு ஒன்று அதை ஓடையில் இந்த வேசையிலையும் தண்ணி ஓடிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி அழகான ஒரு தோப்பு தாங்க. மரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மரம் அவங்க கேப் விட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த ஏதாவது அந்த பாத்தியில் மட்டும் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி லைன் கட்டி போட்டிருக்காங்க. மீதி பூரா வாழை பாருங்கள். வாழை அருமையான கன்று வாழை தாங்க, நல்லா இருக்குது. நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ஓடையில் தண்ணி இப்போ பாருங்கள் தண்ணி ஓடிட்டு இருக்குது. அதனால் தண்ணிக்கு வந்துட்டு இந்த பூமி ஒரு நல்ல தண்ணி சௌகரியமாக வேணுங்கிறவங்களுக்கு, அது அட்டப்பாடி ஏரியாவில் வேணுங்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான பூமி. இது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருங்க. இந்த ஆறு கரெக்டாக நம்ம அங்கே தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு பார்டருங்க. இந்த ஆற்றுக்கு அந்தல்ல கேரளாங்க, ஆற்றுக்கு இந்தல்ல தமிழ்நாடு. இந்த ஆறு எப்படி போகுதுன்னு பாருங்கள், காமிக்கிறோம். ஆற்றுல எல்லா இடத்துலையும் தண்ணி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறதும் காமிக்கிறோம் பாருங்கள். அது ஏன்னா தண்ணி வந்துட்டு மெயினாக வந்துட்டு தண்ணி தான் மெயினாக வேணும். அதை ஆற்றோரத்தில் வேணும்னு கேட்குறவங்களுக்காகவே நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கிறோங்க. அருமையான செம்மண் பூமிங்க. அதுவும் கேட்குறவங்களுக்கு அதை செம்மண் பூமியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு செம்மண் பூமிங்க. தார் ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்தா ஒரு 200 அடி மட்டும் உள்ள மண் தடைங்க. அது வந்துட்டு ஒரு 16 அடி மண் தடை. நேராக போய் உள்ளே போய் பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி சவரின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆற்று தண்ணி இருக்குங்களா, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க. அதில் கண்டிப்பாக அந்த ஒரு போர் தண்ணி தாங்க இதுக்கு நல்ல ஈல்டு. அதனால் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வீடு ஒரு சிமெண்ட் சீட் வீடு ஒன்று இருக்குதுங்க. அது இல்லை, அந்த லேபர்ஸ் தங்குற மாதிரி ஒரு சிமெண்ட் சீட் வீடு, அதுவும் சௌகரியமாக இருக்குது. சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அதனால் எந்த செலவுமே இல்லைங்க. இந்த வாழையில் வேணால் நம்ம தென்னம்புள்ள போடணுன்னா மட்டும் நீங்கள் தென்னம்புள்ள எடுத்து போட்டுக்கலாம். மற்றபடி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு இது வந்துட்டு 75 லட்சம் கேட்குறாங்க. ரேட்டு வந்துட்டு கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி தருவாங்க. இதில் வந்துட்டு அனுசரிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 அவ்வளோதாங்க. நமக்கு வந்து உடனடி கிரையும் அப்படின்னு பேசுகிறப்போ 1 or 2 கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு கீழே கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குங்க, அதனால் ரேட்டு வந்து இறங்காதுங்க. இதே வந்துட்டு கேரளாவுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேட்டு உங்களுக்கு இறங்கி கிடைக்கும். இது தமிழ்நாடுங்கிறனால ரேட்டு வந்து இந்த ரேட்டு இருக்குங்க. சுற்றியுமே உங்களுக்கு கவர் பண்ணி பார்த்துக்க வந்துங்க. வாழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்கு ஒரு 3600 வாழை கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. வாழையிலே நல்ல மகசூல் கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு இது இப்போ நம்ம வாங்கினா கிட்டத்தட்ட அடுத்து 1 வருஷம் பயிருங்க. அதனால் 1 வருஷம் கழித்து நம்மளுக்கு ஈல்டு கிடைக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க